அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இது ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தை மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையிலான இறை வசனங்கள். இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் பார்க்கின்ற காட்சி, ஆண்டவர் இயேசு தன் சொந்த ஊராகிய நாசிரேத்துக்கு வருகின்றார். வழக்கம் போல ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு செல்லுகின்றார். அங்கு தொழுகை கூடத்திலே இறைவாக்கு சூழலை வாசிக்கின்ற அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவும் இறைவாக்கு சூழலை எடுத்து வாசிக்கின்றார். அந்த இறைவாக்கு பகுதியை அவர் வாசித்து அதன் அடிப்படையிலே மக்களோடு உரையாடுகின்றார். அவருடைய பேச்சில் இருந்த அந்த ஞானம், அவருடைய பேச்சில் இருந்த ஆற்றல், சொந்த ஊர் மக்களை மலைத்து போகின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று. இப்படி ஆச்சரியப்பட்டாலும் மலைத்து போனாலும் அந்த மக்கள் அவரை மெசியாவாக ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இது ஏன் என்று கேட்டால் அதற்கான காரணம் 2 நிலைகளிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் நிலை இறையியல் அடிப்படையிலானது, 2வது நிலை சமூகவியல் அடிப்படையிலானது. இறையியல் அடிப்படையிலே என்ன பிரச்சனை? கடவுளை பற்றிய எண்ணம், கடவுள் அனுப்புகின்ற இறைவாக்கினர்கள், குறிப்பாக மெஸ்ஸியாவை பற்றி அவர்களுடைய சிந்தனை சற்று வித்தியாசமாக இருந்தது. வல்லமை பொருந்தியவராக மெஸ்ஸியா இருப்பார், ஆற்றல் மிக்கவராக இருப்பார், ரோமை அடிமைத்தனத்தை முறியடித்து விடுதலை தருவார், இப்படியாக அவர்களுடைய எண்ணம். அதுபோல ஆண்டவரை பற்றி, கடவுளை பற்றி அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? கடவுள் எல்லாம் வல்லவர், வல்லமை பொருந்தியவர். துவக்க காலத்திலிருந்தே நாம் பார்க்க முடியும். ஆதி மனிதன் இயற்கையை பார்த்தபோது, தனக்கு அப்பாற்பட்ட ஆற்றலாக இயற்கையின் ஆற்றலை பார்த்தபோது பயந்து அச்சத்தினால் கடவுள் என்று சொல்லி நடுங்க வைக்கின்ற ஒரு ஆற்றல். சமய நூல்களெல்லாம் கடவுளை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் எல்லாம் வல்லவர், எல்லாம் அறிபவர், எங்கும் வியாபித்திருப்பவர் என்று நமக்கு கற்பிக்கின்றது. நம்மை தாண்டிய ஒரு ஆற்றல். இனி அன்றாட வாழ்க்கை பண்பாட்டு கதையாடல்களில் கடவுள்தான் நம் தலையெழுத்தை தீர்மானிக்கின்றார். நம் விதி அவர் கையில் இருக்கின்றது. எனவே அவர் நம்மை கட்டுப்படுத்துகின்றார் என்று பார்க்கின்ற ஒரு பாணியை நாம் பார்க்கின்றோம். அதுபோல வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்ற பொழுதும் கடவுளுடைய அந்த மாட்சிமை, கடவுளுடைய அந்த ஆற்றல், கடவுளுடைய அந்த வல்லமை சமூகத்திலே ஒரு சிலருக்கு பயன்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆட்சி செலுத்திய மன்னர்களெல்லாம் கடவுள் வழி வந்தவர்கள். எனவே அவருடைய ஆற்றலும் அவருடைய அதிகாரமும் கடவுளிடமிருந்து வருகின்றது என்று கற்பிக்கப்பட்ட ஒரு காலம். எனவே அரசனை இந்த அளவுக்கு, மன்னனை இந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவன் என்றால் கடவுள் எந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்? இனி உளவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுதும் ஒரு வலிமையான கடவுள் இருந்தால்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வே வருகின்றது. கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம், கடவுள் என்னை விட பெரியவர், என்னை விட வலிமையானவர் என்று சொல்லுகின்ற எண்ணம், இப்படியாக எல்லா விதங்களிலும் இறையியல் அடிப்படையிலே கடவுளை நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலாக பார்த்து பழகிய ஒரு மக்கள் கூட்டத்திற்கு இயேசு நம்மை சார்ந்தவர், அவர் நமக்கு அப்பாற்பட்டவர் அல்லவே, நம்ம ஒரு தச்சன் தானே, இவரிடம் என்ன இருக்கின்றது, இவர் எப்படி தன்னை ஒரு மெசியாவாக சொல்ல முடியும் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த தயக்கத்தின் காரணமாக நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே நாம் இதை பற்றி இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு காட்டுகின்ற இந்த இறைமை என்பது இந்த வல்லமை பொருந்திய ஆற்றல் மிக்க ஒரு இறை கோட்பாடு அல்ல. இது ஒரு சவாலாகவும் நமக்கு இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்ற கடவுள் சாதாரணங்களின் கடவுள், ஆச்சரியங்களின் கடவுள் அல்ல, புதுமைகளின் கடவுள் அல்ல, அதிசயங்களின் கடவுள் அல்ல, சாதாரணங்களின் கடவுள், காட் ஆஃப் தி ஆர்டினரினஸ். இந்த கருத்தாக்கம் ஆபத்தான ஒரு கருத்தாக்கம். ஆம், இது ஆபத்தான ஒரு கருத்தாக்கம். ஏனென்றால் இந்த கருத்தாக்கம் என்ன சொல்லுகின்றது? இது நாம் கட்டி காக்கின்ற மரபுகளை கேள்வி கேட்பதாக இருக்கின்றது. முதலாக ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் தான் கடவுளை நாம் சந்திக்க முடியும். அது ஆலயங்கள்
அல்லது திருத்தலங்கள், இப்படிப்பட்ட புனிதமான இடங்களில் தான் கடவுளை நாம் பார்க்க முடியும், சந்திக்க முடியும் என்ற அந்த எண்ணத்தை இந்த சாதாரணங்களின் கடவுள் கேள்விக்குட்படுத்துகின்றார். இரண்டாவதாக, ஒரு சில மனிதர்கள் தான், குருக்கள், துறவிகள், புனிதர்கள், இவர்கள்தான் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்க முடியும் என்ற அந்த கருத்தாக்கத்தையும் இது உடைக்கின்றது. மூன்றாவதாக, இந்த கருத்தாக்கம் ஒரு சில செயல்கள் மற்ற செயல்களை விட புனிதமானவை என்று நம்மை நினைக்க வைக்கின்ற அனைத்தையும் கேள்விக்கு உட்படுத்துகின்றது. உதாரணமாக, வழிபாட்டு செயல்கள் வாழ்க்கையின் சாதாரண செயல்களை விட புனிதமானவை என்று நாம் நினைத்தால் இயேசுவின் இந்த இறைமை கருத்து நம்மை கேள்விக்குட்படுத்துகின்றது. நான்காவதாக, நம்முடைய இந்த உலகம் இது பாவ உலகம், நாம் அடுத்த உலகத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தாக்கத்தையும் கேள்விக்குட்படுத்துகின்றது. ஏனென்றால் இயேசு காட்டுகின்ற கடவுள் இந்த உலகத்திலே உரைகின்ற கடவுள், இந்த உலகத்திலே தன்னுடைய கூடாரத்தை அமைத்து கொண்டு நம் மத்தியிலே வாழ்கின்ற கடவுள். ஐந்தாவதாக, நம்முடைய உடலை கூறு போட்டு ஆன்மா என்றும் உடல் என்றும் பிரித்து பார்க்கின்ற ஒரு தன்மைக்கு வேட்டு வைக்கின்றது இந்த இயேசுவின் கருத்தாக்கம். இயேசு காட்டுகின்ற கடவுள் மனிதனை மனிதனாக பார்க்கின்றது. ஆன்மாவோடு கடவுள் இருப்பதில்லை, மனிதனோடு இருக்கின்றார், உங்களோடு இருக்கின்றார், உங்கள் ஆன்மாவோடு இல்லை. மனிதனை ஆன்மா என்றும் உடல் என்றும் பிரித்து பார்க்கின்ற சிந்தனை விவிலிய சிந்தனை அல்ல. விவிலியத்திலே மனிதன் முழுமையாக பார்க்கப்படுகின்றான். உடல் என்பது முழு மனிதனையும் சுட்டி காட்டுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எனவேதான் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றோம் என்று நாம் விசுவாச அறிக்கையிலே சொல்லுகின்றோம். எனவே இந்த சாதாரணங்களின் கடவுள் நாம் கட்டி காக்கின்ற அந்த புனிதங்களை கேள்விக்குட்படுத்துகின்ற கடவுள் தான். எனவே இயேசு சொல்லுகின்ற இந்த இறைமை அந்த நாசரேத்து மக்களுக்கு புரியாத ஒரு கருத்தாக்கம். எனவே இயேசுவை புறக்கணிக்கின்றார்கள். இது சமூகவியல் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஃபெமிலியாரிட்டி, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அன்றாடம் நாம் பார்க்கின்ற ஒரு ஆள், நம்ம ஊரில் தச்சு பட்டறை வைத்திருக்கின்ற ஒருத்தர் திடீர்னு வந்து நான் மெஸ்ஸியா, கடவுளால் அனுப்பப்பட்டவன் என்று சொல்லும்போது ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு மனிதர். எனவே இந்த அறிமுகமான மனிதர் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும், இந்த சமூக எல்லைக்குள் அவன் அடங்கி இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எந்த ஒரு சமூகமும் அந்த சமூகத்தின் எல்லையை தாண்டி ஒரு மனிதன் செல்வதை அனுமதிப்பது இல்லை. எனவேதான் சமூகவியல் ரீதியாக நாம் இதை பார்க்கின்ற பொழுது தங்களுக்கு தங்கள் கட்டுக்குள் தங்களுடைய எல்லைக்குள் இல்லாத ஒரு மனிதன் இயேசு. எனவேதான் இயேசுவை பற்றி அவர்கள் ஆத்திரப்படுகின்றார்கள். இயேசுவை ஒரு கட்டுக்குள் வைக்க நினைக்கின்றார்கள். தன் சொந்த மக்களால் இயேசு ஏன் புறக்கணிக்கப்பட்டார் என்பதை பற்றி நாம் 2 நிலைகளில் பார்த்தோம். இனி அந்த புறக்கணிக்கப்படுகின்ற அந்த அனுபவத்தை எப்படி இயேசு எதிர்கொள்ளுகின்றார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த அனுபவம், புறக்கணிக்கப்படுகின்ற அனுபவம், ஒதுக்கப்படுகின்ற அனுபவம் மிகவும் வேதனையானது. நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கும். தன் நண்பர்களால் புறக்கணிக்கப்படுதல், ஏன் சொந்த குடும்பத்தினரால் புறக்கணிக்கப்படுதல், பெற்றோரால் புறக்கணிக்கப்படுதல், பிள்ளைகளால் புறக்கணிக்கப்படுதல், இப்படியாக பல்வேறு அனுபவங்களை பெற்ற அந்த காய உணர்வுகளோடு தான் நாம் இந்த வாசகத்தை வாசிக்கின்றோம். இது தருகின்ற அந்த வலி நம்முடைய பரிணாம வளர்ச்சியோடு பின்னி பிணைந்தது. ஆதி மனிதன் வேட்டையாடுகின்ற அந்த காலகட்டத்திலே அவன் குழுவாக இணைந்திருப்பது தான் உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தது. எனவே ஒரு தனி மனிதன் தன் இனக்குழுவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு அது சாவு. ஏனென்றால் எந்த நேரத்திலும் எந்த விலங்கும் அவனை வேட்டையாடும். ஒரு மனிதன் படுகாயமடைந்து செத்துப்போவதும் தான் சார்ந்த ஒரு இனக்குழுவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவதும் ஒன்றுதான், அதுவும் ஒரு சாவுதான். எனவே தான் இது பரிணாமத்திலே அந்த வளர்ச்சியிலே நம்முடைய மூளையில் கூட அது ஒதுக்கி வைக்கப்படுவதால் வருகின்ற அந்த வலியும் படுகாயமடைந்து சாகின்ற அந்த நிலையில் ஏற்படுகின்ற அந்த வலியும் மூளையில் ஒரே இடத்தில்தான் பதிவாகின்றன என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது எதை சுட்டி காட்டுகின்றது என்றால்
ஒரு சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற வலியும், குற்றுயிராய் சாக கிடக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த வலியும் மூளையை பொறுத்தவரையில் ஒன்றுதான். எனவேதான் இந்த வலியை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? இப்படி வலி ஏற்படுகின்ற பொழுது 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று, நாம் திருப்பி தாக்க நினைப்போம், பழி வாங்க நினைப்போம், அல்லது ஒதுங்கி விடுவோம். இந்த சமூகத்தை கண்டு நமக்கு அச்சம் மேலிட நாம் இனிமேல் யாரையும் நம்பக்கூடிய நிலைக்கு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஃபைட் ஆர் ஃப்ளைட், சண்டை போடு அல்லது தப்பி ஓடு என்று சொல்லக்கூடிய மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இப்படி பல நேரங்களிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார், பல நேரங்களிலே அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன செய்கின்றார்? இயேசு நாசரேத்திலிருந்து புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது அவர் அதை நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு ஒன்றும் இருக்கவில்லை. கடந்து செல்லுகின்றார். நாசரேத்திலேனா கப்பர்நாகும், இன்னும் எத்தனையோ ஊர்களில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. நான் இங்கே முடங்கி கிடக்க வேண்டிய அவசியம். எனவே கடந்து செல்லுகின்ற நிலை இயேசு நிலையாக இருக்கின்றது. எனக்கு மற்றவர்கள் துரோகம் செய்தார்கள், மற்றவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள், மற்றவர்கள் என்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்று அதையே நினைத்து நினைத்து வருந்தி ஆற்றலெல்லாம் இழப்பதை விட அது உடலில் பட்ட ஒரு தூசு என்று நினைத்து கொண்டு தட்டி கொண்டு சென்று விட வேண்டும். அந்த காயப்பட்ட அந்த உணர்வுக்குள்ளேயே முடங்கி போகாமல், அந்த வலியை ருசித்து கொண்டிருக்காமல் அடுத்த நிலைக்கு கடந்து செல்ல வேண்டும். இயேசுவின் வாழ்க்கையில் நாம் இதை பார்க்கின்றோம். 2வது வாசகத்தில் எனக்கு பிடித்த ஒரு வசனம், பவுல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பம், அதை பற்றி சொல்லுகின்றார். ஆண்டவரே, இதை எடுத்து விடக்கூடாதா? என் உடலில் தைத்த முள் போல அது என்னை வதைக்கின்றதே. அது ஏற்படுத்துகின்ற அந்த காயத்தை பற்றி சொல்லுகின்றார், வலியை பற்றி சொல்லுகின்றார். அந்த வலி இருக்கத்தான் செய்யும், நீதான் கடந்து போக வேண்டும் என்பதாகத்தான் கடவுளின் பதில் இருக்கின்றது. என்ன சொல்லுகின்றார்? என் அருள் உனக்கு போதும். அந்த வலியை நான் குறைப்பேன் என்று சொல்லவில்லை, அந்த முள்ளை நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லவில்லை. அது நீ எடுக்க வேண்டும், நான் இருக்கின்றேன், என் அருள் உனக்கு போதும். கடவுளுடைய அருள் நம்மோடு இருக்கின்றது. வேதனைகளும் துன்பங்களும் காயப்படுதலும் புறக்கணிக்கப்படுதலும் புறம் தள்ளப்படுதலும் ஒதுக்கப்படுதலும் நம் வாழ்க்கையின் அனுபவமாக இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கின்றார். என்னை உறுதிப்படுத்துகின்ற இறை துணையால் எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்ற நம்பிக்கையோடு கடந்து செல்வதுதான் இன்றைய வாசகம் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்க முடியும். எனவே இயேசு தன் சொந்த மக்களாலே புறக்கணிக்கப்பட்டாலும், அந்த புறக்கணிப்புக்கு பல்வேறு நிலைகளிலே காரணங்கள் இருந்தாலும் இயேசு சமரசம் செய்து கொள்ளவில்லை, தன் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே. எனவே என்னுடைய பாணியை நான் மாற்றிக்கொள்வேன் என்று இயேசு மாற்றவில்லை. இயேசு செல்ல வேண்டிய திசையில் தான் சென்று கொண்டிருந்தார். எந்த சமரசம் இல்லாமல் வலியை, வேதனையை, துன்பத்தை துணிந்து ஏற்றுக்கொண்டு அதை பற்றியே நினைத்து கொண்டு அதை பற்றியே நினைத்து சோர்ந்து போகாமல் கடந்து செல்லுகின்றார். கடவுள் தருகின்ற அருள் என்னோடு இருக்கின்றது என்ற உணர்விலே எந்த விதமான வலியையும், எந்த விதமான புறக்கணிப்பையும், எந்த விதமான ஓரம் கட்டப்படுதலையும் நம்மால் சந்திக்க முடியும். நான் உன்னோடு இருக்கின்றேன், என் அருள் உனக்கு போதும் என்ற அந்த வார்த்தை நமக்கு உற்சாகம் விட்டுட்டும், உயிர் விட்டுட்டும். கடந்து செல்வோம், வாழ்வு காண்போம். நன்றி.